இக்கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன். இக்கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கிறேன். ஒரு நாள் அல்ல, 3 நாட்களும் அங்கும் இங்கும் போகாதபடி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க அவர்கள் அந்த பெரிய புல்வெளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். உண்டார்களா, குடித்தார்களா, என்ன செய்தார்கள் நமக்கு தெரியாது. ஆனாலும் தொடர்ந்து 3 நாள் கன்வென்ஷன். அந்த 3 நாளும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். அப்படி இந்த கூடியிருந்த மக்கள் மத்தியிலே அந்த இறுதி நாட்களில் இந்த 3ஆம் நாட்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் உண்பதற்கான உணவு யாரிடத்தில் இல்லை. உண்பதற்கான உணவு யாரிடத்தில் இல்லை என்பதை கடவுள் இயேசு அறிந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் ஏற்படுது. ஐயோ, இந்த மக்கள் இந்த கூட்டத்தை முடிஞ்சு இப்படியே அனுப்பிச்சிட்டா, ஏற்கனவே உணவு இல்லை, ஆகிய போகின்ற வழியில் அவர்கள் சோர்ந்து விழுந்து விடுவார்கள் என்பதை எண்ணி அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவர்களை சாப்பிட வைத்து அவர்களை தெம்போடு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். அந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறார். அவர்கள் பசியால் வாடக்கூடாது, அவர்கள் மயங்கி விழக்கூடாது, அவர்கள் சோர்வடையக்கூடாது. உற்சாகமாய் கடவுளுடைய வார்த்தை ஆன்ம உணவை கேட்டார்கள். ஆகவே உடலுக்குரிய உணவை நாம் கொடுக்க வேண்டுமே என்று அவர் புதுமை செய்து அந்த அப்பத்தையும் கையில் இருந்த அப்பத்தையும் அந்த மீனையும் பழுக செய்து எல்லோருக்கும் அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை என்னது என்பதை வானக தந்தை நன்றாக அறிந்திருக்கிறார். அதே போல தான் இங்கே இயேசுவை பார்க்கிறோம். தந்தையும் இயேசுவும் ஒருவர் தான். ஆகவே மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய பசியை, மக்களுடைய குறையை நன்கு அறிந்தவர் அவளை அமரச் செய்து புதுமை செய்து அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் குடித்து அவர்கள் பசியார வயிறார சாப்பிட செய்கிறார். பிரியமானவர்களே, அந்த தெய்வம் எபிரேயர் 13:8 பிரகாரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய குறைகளை அவர் காண்கிற தேவன், அறிந்த தேவன். நம்முடைய பசியை, நம்முடைய வறுமையை, நம்முடைய குறையை, நம்முடைய தேவையை அறிந்தவர். ஆகவே எப்பொழுது தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நாம் அவருடைய வார்த்தையை கேட்பதிலே, அவர் பாதங்களிலே அமர்வதிலே, அவரை வழிபடுவதிலே அழமாய் இருந்தோம் என்று சொன்னால் நம் தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர் கவனமாக இருப்பார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த மக்கள் மீது பரிவு கொண்ட தெய்வம் நம் மீதும் பரிவு கொள்ள அவர் நேற்றும் இன்றும் மாறாதாக இருக்கிறார். ஆகவே அவர் பரிவை, இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு பிரியமான செயல்களை செய்து கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.